Let us continue electrochemistry. இப்போ நம்ம என்ன பார்த்தோம்னா ஜிங்க் எலக்ட்ரோடையும் சில்வர் எலக்ட்ரோடையும் எடுத்துக்கினேன். ஜிங்க் எலக்ட்ரோடுக்கு பொட்டன்ஷியல் எவ்வளவு அதிகமா இருக்கும் சில்வர் எலக்ட்ரோட விட நம்ம ஒரு பாயிண்ட் சொன்னோம். இப்போ என்ன எடுத்துக்கலாம்னா இப்போ ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கலாம். இப்போ காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கலாம். இப்போ 2 எலக்ட்ரோட் செட் எடுத்தாச்சு. அடுத்த செட் வந்து இந்த ஜிங்க் எலக்ட்ரோட் சில்வர் எலக்ட்ரோட் இதுக்கு என்ன சொன்னோம்னா செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு reduction potential of silver electrode minus reduction potential of zinc electrode. இந்த வேல்யூ எவ்வளவு சொன்னோம்னா 1.56 வோல்ட் என்று சொன்னோம். அப்படின்னா இங்க என்ன இது மாதிரி இதை கொண்டு வந்தோம். அதே போல இன்னைக்கு வரலாம். இங்க செல் பொட்டன்ஷியல் எவ்வளவு வரும்னாக்கா இங்க 0.76 இங்க 0.34 இப்போ எவ்வளவு வரும் பார்க்கலாம். இங்க வந்து எவ்வளவு வருது இங்க reduction potential of copper electrode minus reduction potential of zinc electrode. Okay. இப்ப பாருங்க இந்த இடத்துல என்ன சொல்றேன்னா இந்த ஜிங்க் எலக்ட்ரோடுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் சில்வர் எலக்ட்ரோட விட இவ்வளவு கம்மியா இருக்கு. இங்க ஜிங்க் எலக்ட்ரோடுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் காப்பர் எலக்ட்ரோட விட இவ்வளவு கம்மியா இருக்கு. அப்படின்னா ஜிங்க் எலக்ட்ரோடுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஒவ்வொரு எலக்ட்ரோடோடையும் கம்பேர் பண்ணும்போது ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும், அதனுடைய மேக்னிடியூட் டிஃபரெண்டா இருக்கும். அப்படின்னு இருக்கும்போது ஹேண்டில் பண்றது டிஃபிகல்ட். கரெக்டா இல்லையா? அப்ப ஹேண்டில் பண்றது டிஃபிகல்ட் ஆனும்போது எப்படி எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூஸை நம்ம யூஸ் பண்றது? அதுக்காக என்ன செய்யலாம், எப்படி என்ன பண்ணலாம், எதுக்காக நமக்கு எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேணும்னு நம்ம சொன்னோம். இப்ப நமக்கு வந்து ஒரு 1.5 வோல்ட் பேட்டரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா 2 எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கணும். அந்த 2 எலக்ட்ரோட்ஸ்க்கு எப்படி பொட்டன்ஷியல் இருக்கணும், எப்படி எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா 1.5 வோல்ட் பேட்டரி நமக்கு கிடைக்கும் அன்றது தெரியறதுக்காக தானே நம்ம வந்து எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் வேணும்னு நம்ம சொன்னோம். சரி, அப்ப எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேணும்னா ரிலேட்டிவ் தான் நமக்கு கிடைக்குமே தவிர ஆக்சுவல் கிடைக்காது. அப்ப ரிலேட்டிவ் நமக்கு வேணும்னா நம்ம என்ன செய்யறது? இப்ப ரிலேட்டிவ் பொட்டன்ஷியல் நமக்கு வேணும். ரிலேட்டிவ் பொட்டன்ஷியல் எப்படி வேணும்னாக்கா இப்ப நம்ம கால்குலேஷன் பண்றதுக்கு லாகரிதமிக் டேபிள் எப்படி ஒரு ஸ்டாண்டர்டா வச்சு யூஸ் பண்றோம், அது போல ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு டேபிள் நமக்கு வேணும். எதுல? எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ல ஒரு ஸ்டாண்டர்டான டேபிள் நமக்கு கிடைச்சிச்சுன்னா அந்த டேபிளை வச்சு எலக்ட்ரோட்ஸ்க்கு என்னென்ன பொட்டன்ஷியல் வேல்யூஸ் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு இப்ப நம்ம எந்த பேட்டரி ப்ரிப்பேர் பண்ணுமோ, எந்த வோல்டேஜ் பேட்டரி நமக்கு வேணுமோ ப்ரிப்பேர் பண்ணுமோ அதுக்கு எந்தெந்த எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கலாம் என்ற ஒரு ஐடியா நமக்கு வரும். அப்படின்னா நம்ம இப்ப என்ன செய்யணும்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கு ஒரு டேபிள நம்ம ஃபார்ம் பண்ணணும். அப்ப அந்த டேபிள ஃபார்ம் பண்ணிட்டா அந்த டேபிள வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இது மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்ப எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கு ஒரு டேபிள் இருக்குதா? இருக்குது. எப்படி அந்த டேபிள் அவங்க கொடுத்தாங்க? இப்ப டேபிள்ல யூஸ் பண்றாங்கல்ல, எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்குன்னு ஒரு டேபிள் இருக்குது. அந்த டேபிளை யூஸ் பண்ணி தான் என்ன செய்யறாங்கனாக்கா எந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணுமோ அது எந்த பேட்டரி நம்ம அதாவது 1.5 வோல்ட் பேட்டரி நமக்கு வேணும், அப்போ என்னென்ன எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கலாம், எப்படி எல்லாம் எடுத்துக்கலாம், எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு செய்யறாங்க. சரி, இப்ப எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலுக்கு நமக்கு ஒரு டேபிள்ன்றது ஒரு ஸ்டாண்டர்டா இருக்குது.
அந்த ஸ்டாண்டர்டா இருக்கக்கூடிய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் டேபிள் அங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணாங்க? அதுக்கு அங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரிலேட் பண்றோம் பாருங்க. இப்படி ரிலேட் பண்றோம்ல, அந்த ரிலேட் பண்றதுக்கு ஒரு எலக்ட்ரோட ஸ்டாண்டர்டா எடுத்துக்கணும், ஃபிக்ஸ்டா எடுத்துக்கணும். ஃபிக்ஸ்டா வச்சு டேபிள ப்ரிப்பேர் பண்ணாங்க. அதாவது என்ன பண்றாங்கன்னா, ஒரு எலக்ட்ரோட ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறான், ஒரு எலக்ட்ரோட ஸ்டாண்டர்டா எடுத்துக்கணும். ஓகேங்களா? இது வந்து ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு இந்த எலக்ட்ரோடு. இந்த எலக்ட்ரோட மொத்தம் மாத்துறது கிடையாது. இப்போ எல்லா எலக்ட்ரோட்ஸ் எடுத்துக்கோங்க. இப்போ என்ன தெரியும் நமக்கு? ஜிங்க் எலக்ட்ரோட் தெரியும், எடுத்துக்கோங்க. ஜிங்க் எலக்ட்ரோனுடைய பொட்டன்ஷியல் இதோட கம்பேர் பண்ணும்போது அதிகமா கம்மி. எவ்வளவு அதிகம் இல்லை எவ்வளவு கம்மி, அந்த வேல்யூவை கண்டுபிடிச்சு டேபிள்ல வச்சிருக்கு. அடுத்து எலக்ட்ரோடு எடுத்துக்கோங்க, காப்பர் எலக்ட்ரோட். காப்பர் எலக்ட்ரோட இதோட கம்பேர் கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு இந்த காப்பர் எலக்ட்ரோட் இதோட எவ்வளவு பொட்டன்ஷியல் அதிகம் இல்ல எவ்வளவு பொட்டன்ஷியல் கம்மி, அந்த வேல்யூ கால்குலேட் பண்ணிக்கோங்க, அதை டேபிள்ல வச்சிருங்க. அதே மாதிரி சில்வர் எலக்ட்ரோட் எடுத்துக்கோங்க, இதோட கனெக்ட் பண்ணி அந்த வேல்யூ டேபிள் வச்சிருக்கோம். இது போல டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ டேபிள் ஃபார்ம் பண்றதுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு எலக்ட்ரோட ரெஃபரன்ஸா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க, ஸ்டாண்டர்டா ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த எலக்ட்ரோட வச்சு இந்த எலக்ட்ரோடுக்கு எல்லாம் பொட்டன்ஷியல டேபிள்ல ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்படின்னா இந்த எலக்ட்ரோட தானே ஸ்டாண்டர்டா வச்சு இந்த எலக்ட்ரோட்ஸ்க்கெல்லாம் பொட்டன்ஷியல் டேபிள் ஃபார்ம் பண்ணது. அப்படின்னா இந்த எலக்ட்ரோட ரெஃபர் பண்ணி டேபிள் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அதனால இதுக்கு பேர் என்ன சொல்லணும்னா ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் என்று சொல்லுங்க. இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட ஃபர்ஸ்ட் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல எப்படி இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட ஃபிக்ஸ் பண்ணாங்க, யாரை ஃபிக்ஸ் பண்ணாங்க என்று பாத்தீங்கன்னா, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட யாரை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா, ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட்ல ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட தான் ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட ஃபர்ஸ்ட் எடுத்துக்கினாங்க. சரி, இங்க ஸ்டாண்டர்ட் என்ற வேர்டை கொடுத்திருக்காங்களே, எதனால என்ன பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்டினுடைய மீனிங் என்ன என்று பாத்தீங்கன்னா, கான்சென்ட்ரேஷனை 1 மோலார் தான் எடுத்துக்கணும், வேற வேல்யூவே எடுக்கக்கூடாது. ஸ்டாண்டர்ட்னா கான்சென்ட்ரேஷன் 1 மோலாரா தான் இருக்கணும். பிரஷர் 1 பாரா தான் இருக்கணும். பிரஷர் எவ்வளவு இருக்குன்னா 1 பாரா தான் இருக்கணும், வேற வேல்யூ இருக்கக்கூடாது. டெம்பரேச்சர் 298 கெல்வினா தான் இருக்கும். ஸ்டாண்டர்ட் என்ற வேர்டு யூஸ் பண்றாங்கன்னா அதனுடைய மீனிங் என்னன்னா, கான்சென்ட்ரேஷன் 1 மோலாரா இருக்கணும், பிரஷர் 1 பாரா இருக்கணும், டெம்பரேச்சர் 298 கெல்வினா இருக்கும். சரி, இங்க என்ன சொல்லிருக்கோம்? டெம்பரேச்சர், பிரஷர், கான்சென்ட்ரேஷன் தானே சொல்லிருக்கோம். இதே ஸ்டாண்டர்ட்ன்றத கேசியஸ் ஸ்டேட்ல கூட பார்த்திருக்கல. ஆனா கேசியஸ் ஸ்டேட்ல ஸ்டாண்டர்ட் ஆகும்போது 273 கெல்வின் 1 அட்மாஸ்பியர் தானே சொன்னோம். ஏன் இங்க மட்டும் இப்படி ஸ்டாண்டர்ட் ஆகும்போது 298 கெல்வின் 1 பார் சொல்றோம்? பார்க்கும்போது கேசியஸ் ஸ்டேட்ல ஸ்டாண்டர்ட் கண்டிஷனை 2 விதமா பார்க்கணும். ஒன்னு வந்து என்னன்னா எஸ்டிபி, இன்னொன்னு வந்து என்னன்னா எஸ்ஏடிபி. எஸ்டிபில தான் டெம்பரேச்சர் என்னன்னு சொன்னோம்னா 273 கெல்வின், பிரஷர் 1 அட்மாஸ்பியர்னு சொன்னோம். எஸ்ஏடிபில என்ன சொன்னோம்னா டெம்பரேச்சரை 298 கெல்வின் அண்ட் 1 பார் பிரஷர் அப்படின்னு சொன்னோம். இப்போ இங்க ஸ்டாண்டர்ட் என்று சொல்லியிருக்கோமே, ஸ்டாண்டர்ட்ல பிரஷர் இப்படியும் டெம்பரேச்சர் இப்படி சொல்லியிருக்கோமே, அப்படின்னா எதை வச்சுனாக்கா எஸ்ஏடிபி வச்சு. ஸோ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரிலையும் சரி, கெமிக்கல் கைனடிக்ஸ்லயும் சரி, பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில எங்க ஸ்டாண்டர்டு நீங்க யூஸ் பண்ணாலும் சரி, பிரஷரை 1 பார் யூஸ் பண்ணுங்க, டெம்பரேச்சர் 298 கெல்வின் யூஸ் பண்ணுங்க. ஐடியல் கேஸ் இல்ல கேசியஸ் ஸ்டேட் ஸ்டாண்டர்ட் என்று சொன்னாங்கன்னா அங்க சொல்லுவாங்க எஸ்டிபியா இல்ல எஸ்ஏடிபின்னு சொல்லுவாங்க. எஸ்டிபின்னு சொன்னா கேசியஸ் ஸ்டேட்ல இப்படி சொல்லுங்க, எஸ்ஏடிபின்னா இப்படி சொல்லுங்க. ஜெனரலா கெமிஸ்ட்ரியில வந்து ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்னா இப்படி சொல்லுங்க. பர்டிகுலரா கேசியஸ் ஸ்டேட்னு போனா எஸ்டிபிக்கு இப்படி சொல்லணும், எஸ்ஏடிபிக்கு இப்படி சொல்லணும். கேசியஸ் ஸ்டேட்
கேசியஸ் ஸ்டேட்டை விட்டு ஜென்ரலா இந்த மாதிரி எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், இது மாதிரி எல்லாம் தெர்மோ கெமிஸ்ட்ரி இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் கண்டிஷனா இப்படிதான் சொல்லணும். சரி, இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட ஃபர்ஸ்ட் எடுத்துக்கினாங்க. என்ன பண்ண ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட எடுத்துக்கினாங்க. இங்க இந்த இதுல வந்து என்ன நமக்கு வேணும்னா H+ அயான்ஸ் வேணும். அந்த H+ கான்சன்ட்ரேஷன் 1 மோலார்னு எடுத்துக்கினாங்க. ஹைட்ரஜன் கேஸ் வேணும். அந்த ஹைட்ரஜன் கேஸினுடைய பிரஷரை 1 பார் எடுத்துக்கினாங்க. டெம்பரேச்சர் 219 கெல்வின் எடுத்துக்கினாங்க. எதுக்காக இந்த மாதிரி கண்டிஷனை வைக்கணும்? ஏன் கண்டிஷனை வைக்கணும்னா அயானுடைய கான்சன்ட்ரேஷனை மாத்தனீங்கன்னா பொட்டன்ஷியல் மாறிடும். கேஸினுடைய பிரஷரை மாத்தனீங்கன்னா பொட்டன்ஷியல் மாறும். அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் அனுமதி எந்த கான்சன்ட்ரேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம்ல. பட் கான்சன்ட்ரேஷனை மாத்தினா பொட்டன்ஷியல் மாற அனுமதி எலக்ட்ரோன் பொட்டன்ஷியலை டேபுலேட் பண்ணணும், டேபுலர் ஃபார்மை கொடுக்கணும். அனுமதி என்ன பண்ணணும்? கான்சன்ட்ரேஷனை ஃபிக்ஸ் பண்ணணும், ப்ரெஷரை ஃபிக்ஸ் பண்ணணும், டெம்பரேச்சரை ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால தான் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் எடுத்துக்கலாம். சரி, அப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோன் என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இதுல கான்சன்ட்ரேஷன் ஆஃப் H+ எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னா 1 மோலார் எடுத்துக்கிறாங்க. பிரஷர் ஆஃப் ஹைட்ரஜன் கேஸ் எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னா 1 பார் எடுத்துக்கிறாங்க. டெம்பரேச்சர் 298 கெல்வின் வச்சுக்கிறாங்க. சரி, இப்போ இந்த எலக்ட்ரோட வச்சு இதை வச்சு மற்ற எலக்ட்ரோட்ஸ்க்கு வேல்யூ சொல்றாங்க. டேபுலர் ஃபார்ம் கிரியேட் பண்றாங்க. எப்படி என்று பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா வோல்டாமீட்டர் எடுத்துக்கிறேன். வோல்டாமீட்டர் எடுத்தாச்சு. இதனுடைய நெகட்டிவ் டெர்மினல் லெஃப்ட் சைட்ல இருக்குது. இதனுடைய பாசிட்டிவ் டெர்மினல் ரைட் சைட்ல இருக்குது. இப்போ நான் என்ன எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன்னா ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். ஜிங்க் எலக்ட்ரோட்ல வந்து இந்த ஜிங்க் மெட்டல் ராட் எடுத்தாச்சு. இந்த ஜிங்க் மெட்டல் ராடை எதுல டிப் பண்றேன்னா ஜிங்க் மெட்டல் அயான் சொல்யூஷன்ல டிப் பண்றேன். ஜிங்க் மெட்டல் அயான் சொல்யூஷன்ல டிப் பண்றேன். இதுக்கு கான்சன்ட்ரேஷன் எவ்வளவு கொடுக்குறேன்னா கரெக்டா 1 மோலார் எடுத்துக்கிறேன். இந்த எலக்ட்ரோனுடைய டெம்பரேச்சர் எவ்வளவு எடுத்துக்கிறேன்னா 298 கெல்வின் எடுத்துக்கிறேன். அதாவது இதையும் நான் ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டேன். ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல எடுத்துக்கிறேன். ஏன்னா டேபுலர் ஃபார்ம் பண்ணணும்ன்றதுக்காக. இப்படி இந்த ஜிங்க் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். அடுத்து வந்து என்ன பண்றேன்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு நம்ம ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்ணணும். இங்க ஹைட்ரஜன் கேஸை பாஸ் பண்றேன். இந்த ஹைட்ரஜன் கேஸ் எப்படி பாஸ் பண்றேன்னா கரெக்டா 1 பார் பிரஷர்லயே பாஸ் பண்றேன். இந்த பிரஷரை சேஞ்ச் பண்ணாம பாஸ் பண்றேன். இது போல பாஸ் பண்றேன். அடுத்து இங்க என்ன பண்றேன்னா H+ ஆக்வஸ் எடுத்துக்கிறேன். இந்த H+ ஆக்வஸ் கரெக்டா 1 மோலார் இருக்கிற மாதிரியே ஒவ்வொரு செகண்டும் பார்த்துக்கிறேன். இதனுடைய கான்சன்ட்ரேஷன் மாறாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அது மாதிரி செஞ்சுக்கிறேன். ஏன்னா சப்போஸ் ஆக்சிடேஷனோ ரிடக்ஷனோ நடந்தா H+ கான்சன்ட்ரேஷன் மாறும். அது மாறாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கிறேன். சரி, H+ ஆக்வஸ் இங்க எடுத்தாச்சு. அடுத்து பிளாட்டினம் ஒயரை டிப் பண்ணியாச்சு. பிளாட்டினம் ஃபாயில், பிளாட்டினம் பிளாக் இந்த கோட்டிங் எல்லாம் கொடுத்து இங்க பிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் டெம்பரேச்சர் எவ்வளவு எடுத்துக்கிறேன்? 298 கெல்வின் எடுத்துக்கிறேன். அப்படின்னா இதுவும் ஸ்டாண்டர்டா வச்சுக்கிறேன். ஓகே, அப்படின்னா எடுத்த 2 எலக்ட்ரோட்ஸும் இந்த எலக்ட்ரோடும் சரி இந்த எலக்ட்ரோடும் சரி கரெக்டா ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்லயே இருக்குது. இந்த எலக்ட்ரோடு எடுத்துக்கிட்டு வோல்டாமீட்டருடைய நெகட்டிவ் டெர்மினல்லையும் இந்த எலக்ட்ரோடு எடுத்துக்கிட்டு வோல்டாமீட்டருடைய பாசிட்டிவ் டெர்மினல்லையும் கனெக்ட் பண்ணிடுறேன். அப்ப எனக்கு என்ன கிடைக்கும்னா வோல்டாமீட்டர் E0 செல்ல கொடுக்கும். அதாவது ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் கொடுக்கும். ஏன்னா ரெண்டுமே ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் இல்லை. அப்போ வோல்டாமீட்டர் ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் தான் கொடுக்கும். சரி, ஸ்டாண்டர்ட் செல் பொட்டன்ஷியல் ஈக்குவல் டு இப்போ இது வந்து பாசிட்டிவ் டெர்மினல், அதனால இது வந்து கேத்தோட். அப்படின்னா SRP ஆஃப் கேத்தோட்னு எழுதிக்கிறேன். SRPன்னா என்ன அர்த்தம்னா ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் ஆஃப் கேத்தோட். இது என்னன்னு எடுத்துக்கிறேன்னா SRP ஆஃப் ஆனோட்னு எடுத்துக்கிறேன். ஆனோட் இது ஏன் ஆனோடுன்னா இது நெகட்டிவ் டெர்மினல், இதுக்கு நெகட்டிவ் சைன் இருக்கு அதனால ஆனோட், இதுக்கு பாசிட்டிவ் சைன் இருக்கனால இது வந்து கேத்தோட். சரி, அப்படின்னா இதை நான் எப்படி சொல்றேன் பாருங்க. E0 செல் ஈக்குவல் டு இந்த ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் E0ன்னு சொல்றேன். கேத்தோட்ல கேத்தோட், இந்த கேத்தோட் வந்து ஹைட்ரஜன் எலக்ட்ரோட். இங்க ரிடக்ஷன் சொல்லணும், அதனால H+ பார் H2 அப்படி சொல்றேன். H+ H2 மாறுது.
இந்த மைனஸ் எடுத்துக்கிறேன். இங்க ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் என்றது E நாட்னு சொல்றேன். இங்க ரிடக்ஷனை எழுதணும். அதனால ஜிங்க் அயான் இன்டு ஜிங்க் அப்படி எழுதுறது. அதாவது ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் என்றதுக்காக இப்படி எழுதிருக்கோம். ஆக்சுவலி இங்க இது வந்து ஆனோட், இங்க ஆக்சிடேஷன் தான் நடக்கும். சரி, இப்படி எழுதியாச்சு. இப்போ இந்த வோல்டாமீட்டர் இந்த E0 செல்ல கொடுக்குது. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னாக்கா, வோல்டாமீட்டர் E0 செல்ல கொடுக்குது. அது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 0.76 வோல்ட். இந்த வோல்டாமீட்டர் E0 செல்ல கொடுத்தது அது தட் இஸ் ஈக்குவல் டு சோர்ஸ் அப்படி இருந்துச்சு. இப்போ இந்த E0 செல் நமக்கு தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம என்ன சொல்லலாம், இதனுடைய ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் இதை விட எவ்வளவு அதிகம்னா 0.76 வோல்ட் அதிகம். இதனுடைய ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் இதனுடைய பொட்டன்ஷியல் இதை விட எவ்வளவு கம்மின்னா 0.76 வோல்ட் கம்மி. கரெக்ட்? அதாவது என்ன சொல்லுன்னா, இதனுடைய பொட்டன்ஷியல் இதை விட எவ்வளவு கம்மினா இவ்வளவு கம்மி. கரெக்டா? இதனுடைய பொட்டன்ஷியல் வந்து இதை விட இவ்வளவு கம்மியா இருக்குது என்று சொல்றேன். சரி, இப்போ என்ன எடுத்துக்கிறேன்னாக்கா, இப்ப E0 செல் is equal to E0 ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் மைனஸ் E0 ஜிங்க் எலக்ட்ரோட். இங்க என்ன வருதுனாக்கா இப்படி வருது 0.76 வோல்ட் வருது. இங்க அடுத்து E0 H plus bar H2 minus E0, இது வந்து என்னன்னா காப்பர் எலக்ட்ரோட். இது வந்து காப்பர் எலக்ட்ரோட். இங்க எவ்வளவு வருதுன்னா 0.34 வோல்ட். இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அப்படியே எடுத்துக்கிறேன். இப்போ நான் சில்வர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு எவ்வளவு வருதுன்னா 0.8 வோல்ட். வோல்டாமீட்டர் இப்படி காமிக்குது. இப்ப நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன்னா அயன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். எனக்கு 0.44 வோல்ட் வரும். அடுத்து இப்ப நான் என்ன எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன்னா காப்பர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். இப்ப எனக்கு வோல்டாமீட்டர் இவ்வளவு வேல்யூ காமிக்குது. சில்வர் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். வோல்டாமீட்டர் இவ்வளவு வேல்யூ காமிக்குது. ஓகே, இப்ப நல்லா பார்த்துக்கோங்க. எல்லாமே ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் சொல்லியிருக்கோம். ஜிங்க் எலக்ட்ரோடு இங்க எழுதியிருக்கோம் அப்படின்னா ஜிங்க் எலக்ட்ரோடு ஆனோடா இருக்குது. அயன் எலக்ட்ரோடு இங்க எழுதியிருக்கோம் அப்படின்னா அயன் எலக்ட்ரோடு ஆனோடா இருக்குது. காப்பர் எலக்ட்ரோடு இங்க எழுதியிருக்கோம் அப்படின்னா காப்பர் எலக்ட்ரோடு கேத்தோடா இருக்குது. சில்வர் எலக்ட்ரோடு இங்க எழுதியிருக்கோம், ஏன்னா சில்வர் எலக்ட்ரோடு கேத்தோட ஆக்ட் ஆகுது. யாரு கேத்தோடு யாரு ஆனோடு வோல்டாமீட்டர் வச்சு சொல்லிடலாம்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அதை வச்சுதான் வோல்டாமீட்டர் வச்சுதான் இப்படி எழுதியிருக்கோம். வோல்டாமீட்டர் வச்சு இந்த ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஜிங்க் எலக்ட்ரோடு ஆனோட ஆக்ட் ஆகும். அதாவது ஜிங்க் எலக்ட்ரோடு வந்து ஆனோட ஆக்ட் ஆகும். ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் கேத்தோட ஆக்ட் ஆகும். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு அயன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் ஆனோட் அதாவது கேத்தோட ஆக்ட் ஆகும். அயன் எலக்ட்ரோடு ஆனோட ஆக்ட் ஆகும். காப்பர் எலக்ட்ரோடு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா காப்பர் எலக்ட்ரோடு தான் கேத்தோட ஆக்ட் ஆகும். இது ஆனோட ஆக்ட் ஆகும். சில்வர் எலக்ட்ரோடு ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு எடுத்துக்கிட்டீங்கன்னா சில்வர் எலக்ட்ரோடு தான் கேத்தோட ஆக்ட் ஆகும். ஹைட்ரஜன் எலக்ட்ரோடு ஆனோட தான் ஆக்ட் ஆகும். இதுல யாரு கேத்தோடு யாரு ஆனோடன்றது வோல்டாமீட்டரை வச்சு நமக்கு தெரியும். அதை வச்சுதான் இங்க எழுதி இருக்கு. இப்போ வோல்டாமீட்டர் கொடுத்த ரீடிங்கே எழுதியாச்சு. இப்போ சொல்லலாம். இப்ப பாருங்க,
இந்த ஜிங்க் எலக்ட்ரோனுடைய ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல், ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இதை விட இவ்வளவு கம்மி. இந்த அயன் எலக்ட்ரோனுடைய ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இதை விட இவ்வளவு கம்மி. இந்த காப்பர் எலக்ட்ரோனுடைய ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இதை விட இவ்வளவு அதிகம். இந்த சில்வர் எலக்ட்ரோனுடைய ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இதை விட இவ்வளவு அதிகம். ஓகேவா? இப்படிதான் டேப்லெட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன செய்யறாங்கன்னா, இதை ஈஸியா சொல்லிக்கலாம். இப்போ இவ்வளவு அதிகம் இவ்வளவு கம்மின்னு நம்ம சொல்லிருக்கோம்ல, இதை ஈஸியா சொல்லலாம்ன்றதுக்காக என்ன செய்யறாங்கன்னா, இதனுடைய வேல்யூவை ஆர்பிட்ரரியா எவ்வளவு எடுத்துக்கிறாங்கன்னா சோன்ஸ் எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஆர்பிட்ரரி இப்படி பிக்ஸ் பண்ணிக்கலாம். பிக்ஸ் பண்ணிக்கன்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா டேபிள்ல வந்து ஃபார்ம் பண்ணலாம். டேபிள்ல இருந்து வேல்யூஸ் எடுக்கும் போது டேபிள் பத்தி சொல்லும் போது ஈஸியா இருக்கும் அன்றதுக்காக ஆர்பிட்ரரி வேல்யூன்னா எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. சரி எல்லாரும் இப்படி எடுத்துக்கலாமா? ஓகே எடுத்துக்கலாம் అంటే எல்லாரும் ஒத்துக்கலாம். சரி, இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோடுக்கு ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் எவ்வளவு? 0 வோல்ட். ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் என்ன? 2 டைப்ஸ் என்ன ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியலுக்கு? ஒன்னு வந்து எஸ்ஆர்பி, இன்னொன்னு வந்து எஸ்ஓபி. எஸ்ஓபி என்ன? ஸ்டாண்டர்ட் ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல். எஸ்ஆர்பி என்ன? ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். எந்த எலக்ட்ரோடு எடுத்துக்கினாலும் இந்த மாதிரி 2 பொட்டன்ஷியல்ஸ் இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட். இப்ப ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் இதுக்கு 0. அதாவது இது ஆக்சுவல் வேல்யூவா? கிடையாது. இது ஆக்சுவல் வேல்யூ கிடையாது. இப்படி எடுத்துக்கலாம். ஏன் எடுத்துக்கணும்? கொஞ்சம் டேபிள் ஃபார்ம் பண்றதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்குன்றதுக்காக இப்படி எடுத்துக்கணும். இதுக்கு 2 டைப்ஸ் இருக்குது, எஸ்ஆர்பி எஸ்ஓபி, ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் இப்படி இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ அந்த ஆர்பிட்ரரி வேல்யூ பிரகாரம் இங்க நான் சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். ஆர்பிட்ரரி வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுறேன். ஓகே, சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. So I will get E0 zinc electrode. I will get எவ்வளவுன்னா -0.76 volt. இதனுடைய வேல்யூவை ஆர்பிட்ரரியா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். அதன் பிரகாரம் இப்படி வந்திருக்கு. சரியா? இதனுடைய வேல்யூ எவ்வளவு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு? 0. அப்ப இதுக்கு எவ்வளவு வரும்? E0 Fe2 plus bar Fe equal to -0.44 volt. இப்போ இதனுடைய வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்க. அப்போ காப்பர் எலக்ட்ரோடுக்கு வேல்யூ என்னன்னு பாருங்க. காப்பர் எலக்ட்ரோடுக்கு வேல்யூ எவ்வளவுன்னா இவ்வளவு வருது. இப்போ ஹைட்ரஜன் எலக்ட்ரோடை சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. சில்வர் எலக்ட்ரோடுக்கு என்ன வேல்யூ வரும் பாருங்க. சில்வர் எலக்ட்ரோடுக்கு என்ன வேல்யூ வருதுன்னா இவ்வளவு. இப்போ டேபிள்ல எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. டேபுலர் ஃபார்ம் அது இதுதான். இந்த டேபுலர் ஃபார்ம் தான் கொடுத்திருக்கு. அப்போ டேபுலர் ஃபார்ம்ல நமக்கு கிடைக்கக்கூடிய எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்னன்னா இதுதான். அதாவது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல். ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் நம்ம கொடுத்திருக்கிறது. இந்த வேல்யூ தான். இப்படி ஆர்பிட்ரரி அசம்ப்ஷன் வச்சு ஆர்பிட்ரரியா இதனுடைய வேல்யூ 0ன்னு எடுத்துக்கிட்டு இந்த எலக்ட்ரோடுக்கு சொல்றோம். இப்போ இதனுடைய மீனிங் என்ன? இந்த ஜிங்க் எலக்ட்ரோனுடைய எஸ்ஆர்பி ஹைட்ரஜன் எலக்ட்ரோனுடைய எஸ்ஆர்பியை விட இவ்வளவு கம்மி அன்ட்டு இதனுடைய மீனிங். இதனுடைய மீனிங் என்ன? இந்த காப்பர் எலக்ட்ரோனுடைய எஸ்ஆர்பி ஹைட்ரஜன் எலக்ட்ரோனுடைய எஸ்ஆர்பியை கம்பேர் பண்ணும்போது இவ்வளவு அதிகம் அன்ட்டு இதனுடைய மீனிங். சரியா? அப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல்ஸ் டேபுலர் ஃபார்மா நமக்கு கிடைக்குது. அது என்னன்னா இதுதான். எதை வச்சுன்னா இதை வச்சு. சரி, அப்போ இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட் ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட வச்சு எல்லா எலக்ட்ரோட்ஸ்க்கும் எஸ்ஆர்பி வேல்யூஸை டேபுலர் ஃபார்ம் பண்ணி டேபுலர் ஃபார்ம் மாதிரி ஃபார்ம் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேபுலர் ஃபார்ம்ல இருந்து தான் நம்ம எஸ்ஆர்பி வேல்யூஸை எடுத்துக்கின்னு நமக்கு என்ன வேணுமோ அதை மாதிரி செஞ்சுக்கணும். சரி, கொஞ்ச நாள் போன பின்னாடி என்ன பண்ணாங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட மாத்திட்டாங்க. ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட யூஸ் பண்ணாம வேற எலக்ட்ரோட யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடு. ஏன் என்னாச்சு? ஏன் இந்த எலக்ட்ரோடு என்னாச்சு? ஏன் இதை யூஸ் பண்றது இல்லை?
பார்த்தாக்கா ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்றாங்கன்னா, இந்த எலக்ட்ரோடை யூஸ் பண்ணோம்னா இந்த ஹைட்ரஜன் கேஸினுடைய ப்ரெஷரை 1 பாரா கரெக்டா வச்சுக்கணும். இந்த ப்ரெஷர் மாறாம பாஸ் பண்ணணும். ஹைட்ரஜன் கேஸை எப்படி பாஸ் பண்ணணும்? 1 பார்லயே வச்சுக்கணும் பாஸ் பண்ணணும். இந்த H+ கான்சன்ட்ரேஷன் எப்படி வச்சுக்கணும்? 1 மோலார்லயே வச்சுக்கணும். சரி, 1 டைம் எடுத்தா போதும் இல்ல, அப்புறம் என்ன பாத்தீங்கன்னா, இது சப்போஸ் இது ஆனோட ஆக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இந்த ஹைட்ரஜன் H+ மாறும். இது ஆனோட ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்? H2 வந்து H+ மாறும். அப்போ H+ கான்சன்ட்ரேஷன் கூடுமா இல்லையா? ஆனா அதனுடைய கான்சன்ட்ரேஷன் 1 மோலாராவே வச்சுக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? எவ்வளவு H+ கிரியேட் ஆகுதோ அதை உடனே நியூட்ரலைஸ் பண்ணிடும். அது ஒரு டிஃபிகல்ட்டி. சப்போஸ் இது கேத்தோட ஆக்ட் ஆகும் அப்படின்னா இது ஹைட்ரஜன் கேஸை கன்சியூம் பண்ணும். அப்போ இந்த இடத்துல ஹைட்ரஜன் கேஸ் இருக்குல்ல, இந்த இடத்துல ஹைட்ரஜன் கேஸ் அதனுடைய பிரஷர் என்ன ஆகும்? 1 பாரை விட டிக்ரீஸ் ஆகும். உடனே அது 1 பார் வர மாதிரி பண்ணிடும். ஓகேவா? இதுவும் கஷ்டம் தான். அது மட்டும் இல்லாம இந்த ஹைட்ரஜன்னால இந்த பிளாட்டினம் வந்து என்ன ஆகுதுன்னா கரோஷனுக்கு போயிடுது. அதனால கரோஷனுக்கு போதுனாவே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி மாறிடும். ஸோ அப்போ இதை எப்படி ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றது? அப்போ இதை ஸ்டாண்டர்டா யூஸ் பண்றதுல இவ்வளவு டிஃபிகல்டிஸ் இருக்குது. சரி, ஏன் கஷ்டப்படணும் அன்றதுனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடே மாத்திடலாமே, கஷ்டப்படாம இருக்கலாம்ல, ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடே மாத்திட்டாங்க. அந்த மாத்திட்டு பின்னாடி அந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோடுக்கு என்ன பேர் வச்சாங்கன்னா கலோமல் எலக்ட்ரோடு பேர் வச்சாங்க. இந்த கலோமல் எலக்ட்ரோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட எடுத்துக்கலாம். சரி, இப்போ எந்த எலக்ட்ரோட ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட எடுத்துக்கணும்னா கலோமல் எலக்ட்ரோட், அத ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட எடுத்துட்டாங்க. அந்த கலோமல் எலக்ட்ரோட் அதுல என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, இது எந்த டைப்ல வரும் பாத்தீங்கன்னா, இந்த எலக்ட்ரோட் வந்து மெட்டல் இன்சாலுபிள் சால்ட் ஆனியான் ஆக்சைடு அதுல வரும் இந்த எலக்ட்ரோட். இததான் கலோமல் எலக்ட்ரோட் என்று சொல்லுவோம். சோ இந்த எலக்ட்ரோட இப்ப ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட யூஸ் பண்றது. இத ஃபர்ஸ்ட் இதை யூஸ் பண்ணதுனால இதுக்கு பேர் என்ன வச்சுட்டாங்கன்னா பிரைமரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோன்னு பேர் வச்சாங்க. இப்ப இதை யூஸ் பண்றதுனால இதுக்கு பேரு செகண்டரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோன்னு பேர் வச்சுட்டாங்க. செகண்டரி ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட். ஓகே, இப்போ இந்த ரெஃபரன்ஸ் எலக்ட்ரோட பத்தி நம்ம பார்த்திருக்கோம். இதை வச்சு நம்ம எப்படி ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல்ஸ், ஒவ்வொரு எலக்ட்ரோனுடைய ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியலும் எப்படி டேபுலர் ஃபார்ம்ல கொண்டு வந்தாங்கன்றது நமக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ இப்போ சப்போஸ் நம்ம வந்து என்ன எலக்ட்ரோட் எடுத்துக்கணும்னா ஒரு கோல்டு எலக்ட்ரோட் எடுத்துக்கிறோம். எடுத்துக்கினா அது ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் எவ்வளவுன்னா டேபிள்ல பார்த்தா நமக்கு தெரிஞ்சு. அடுத்து ஒரு சோடியம் எலக்ட்ரோட் எடுத்துக்கிறோம்னா அந்த சோடியம் எலக்ட்ரோடுக்கு ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் வேணும்னா டேபிள்ல பாருங்க நமக்கு ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் கிடைச்சது. அப்போ எந்த எலக்ட்ரோடு வேணும்னாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதனுடைய ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் வேணும்னா டேபிள்ல பார்த்தா டேபிள்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். சரி, ஓகே. அப்போ டேபிள் கொடுக்கக்கூடிய பொட்டன்ஷியல் என்ன? ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் தான் அது கொடுக்கும். அதாவது கான்சன்ட்ரேஷன் எப்படி எடுத்துக்கணும்னா 1 மோலார், பிரஷர் 1 பார், டெம்பரேச்சர் 290 கெல்வின்ல வச்சுதான் அந்த டேபிள்ல இருந்து நமக்கு வரும். சரி, எல்லா நேரத்திலையும் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனே வச்சுட்டு இருக்க முடியுமா? எல்லா நேரத்திலையும் ஸ்டாண்டர்ட் கண்டிஷனே வைக்க முடியுமா? நமக்கு இஷ்டப்படுற மாதிரி, நமக்கு தேவைப்படுற மாதிரி கண்டிஷனை வச்சுக்கினா என்ன? அதாவது கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எலக்ட்ரோலைட்டை எது வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டாண்டர்ட்ல 1 மோலார்னு பிக்ஸ் பண்றாங்கல்ல, அது மாதிரி பிக்ஸ் பண்ணாம நம்ம எது வேணாலும் நம்ம எடுத்துக்கணும்.
அதே மாதிரி பிரஷரை 1 பார்னு வச்சுக்காம எந்த பிரஷர் வேணாலும் நம்ம எடுத்துக்கணும். அப்படி நம்ம இந்த மாதிரி கேஸ்ல எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நமக்கு தெரிஞ்சுன்னா இன்னும் சுலபமா இருக்குல்ல ஹேண்டில் பண்றதுக்கு, ப்ரிப்பேர் பண்றதுக்கு, பேட்டரிஸை ப்ரிப்பேர் பண்றதுக்கும் சரி, ஹேண்டில் பண்றதுக்கும் சரி, இன்னும் நமக்கு சுலபமா இருக்குல்ல, ஈஸியா இருக்குல்ல. நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதுக்கு என்ன செய்யலாம் அப்படி அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதாவது கான்சன்ட்ரேஷன் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, எந்த கான்சன்ட்ரேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம், எந்த பிரஷர் வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எப்படி இருக்கும், இந்த எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அன்றதுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, நிறைய பேர் வந்து ரிலேஷனை கொடுத்தாங்க. அதுல ஒரு ரிலேஷன் என்னன்னாக்கா நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, இதை எதோட ரிலேட் பண்ணுதுன்னா, ஒரு எலக்ட்ரோடுடைய பொட்டன்ஷியல் எதை பொறுத்து இருக்குன்னா அதனுடைய நேச்சரை பொறுத்து இருக்கும், அதனுடைய கான்சன்ட்ரேஷனை பொறுத்து இருக்கும், அங்க இருக்கக்கூடிய கேஸினுடைய பிரஷரை பொறுத்து இருக்கும், அங்க சேஞ்ச் இன் ஆக்சிடேஷன் நம்பரை பொறுத்து இருக்கும் அண்டு ஒரு ரிலேஷனை இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் கொடுக்குது. சரி, அப்போ இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எதெல்லாம் ரிலேட் பண்ணுது நம்ம இப்போ பார்க்க போறோம். சரி, இப்போ என்ன செய்யலாம்னா ஒரு ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்துக்கலாம். ஒரு ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் எடுத்துட்டோம். இந்த ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன்ல சப்போஸ் மெட்டல் அயான் எலக்ட்ரான்ஸ் எடுத்துக்கின்னு மெட்டலா மாறுது, இப்படி எடுத்துக்கலாம். ஒரு ரிலேஷனை இப்படி எடுத்துக்கலாம். இதுக்கு நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி எழுதுறது நம்ம பார்க்கலாம். நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா, ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் இஸ் ஈக்குவல் டு இந்த எலக்ட்ரோடுடைய ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் எதை பொறுத்ததுன்னா இந்த எலக்ட்ரோடுடைய நேச்சரை பொறுத்து இருக்குது. அதாவது ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் மைனஸ் ஆர் யூனிவர்சல் கேஸ் கான்ஸ்டன்ட், T temperature, N is called number of moles of electrons involved in the off reaction, F is Faraday, charge N into F, N is called number of moles of electrons, F is called Faraday, this product is called quantity of electricity into ln concentration quotient. அப்படி சொல்லுது. இதுதான் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். அப்ப நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த பொட்டன்ஷியலை, இந்த எலக்ட்ரோடுக்கு பொட்டன்ஷியலை எதோட ரிலேட் பண்ணுது பாருங்க. இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த எலக்ட்ரோனுடைய பொட்டன்ஷியல் எதை பொறுத்து இருக்குதுன்னா அதனுடைய நேச்சரை பொறுத்து இருக்குது, டெம்பரேச்சரை டிபெண்ட் பண்ணுது, நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இன்வால்வ் ஆனதை பொறுத்து இருக்குது, கான்சன்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணுது, பிரஷரை டிபெண்ட் பண்ணுது அன்ட்டு சொல்லுது இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். சரி, இப்ப இந்த R என்ற இடத்துல என்ன எடுத்துக்கலாம்னா 8.314 ஜூல் பர் கெல்வின் பர் மோல் அப்படி எடுத்துக்கலாம். T என்றது என்ன எடுத்துக்கிறோம்னா 219 கெல்வின் எடுத்துக்கலாம். F என்றது என்ன சொல்லலாம்னா ஃபாரடே, தட் இஸ் 96,500 கூலும் பர் மோல் எடுத்துக்கலாம். இந்த நேச்சுரல் லாகரிதம் ln என்றது 2.303 log to the base 10 அப்படி எடுத்துக்கலாம். இந்த வேல்யூஸை இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். இப்போ நமக்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா it is equal to standard reduction potential minus இந்த வேல்யூஸ் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு இதுல வந்து 0.059 by n log to the base 10. QC என்றது கான்சன்ட்ரேஷன் கோஎஃபிஷியன்ட். ரைட் சைடுல சாலிட் இருக்குது, அதனால வேண்டாம். லெஃப்ட் சைடுல என்ன இருக்குதுன்னா அயான் இருக்குது, அந்த அயான் எடுத்துக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் ஆஃப் மெட்டல் அயான். இதுதான் நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷன். சோ இந்த நர்ன்ஸ்ட் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம்னா எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை கால்குலேட் பண்ணிக்கலாம். அப்ப டேபிள் என்ன சொல்லுது, டேபிள் மூலமா நமக்கு ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் கிடைக்கும். அந்த ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியலை வச்சு
நம்ம என்ன செய்யலாம்னா நம்ம என்ன கான்சன்ட்ரேஷன் எடுத்துக்கணும், என்ன ப்ரெஷர் எடுத்துக்கணும், அதை வச்சு நம்ம எலக்ட்ரோட் பொட்டன்ஷியலை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட், ஒரு கேஸ் எலக்ட்ரோட் எடுத்துக்கிறேன். கேஸ் எலக்ட்ரோட் என்ன எடுத்துக்கிறேன்னா Cl2 plus 2 electrons gives 2 Cl minus. இது மாதிரி gaseous electrode எடுத்துக்கணும். இந்த gaseous electrodeக்கு Nernst equation எழுத போறேன். எப்படி எழுதுறேன் பாருங்க. இந்த Cl2 Cl minus ஆ மாறும். அப்படின்னா reduction, இந்த E னா potential, reduction potential equal to இது இதனுடைய நேச்சரை பொறுத்து இருக்குது. அப்படின்னா standard reduction potential Cl2 into Cl minus reduction, அதனால இதை standard reduction potential என்று சொல்றேன். minus 0.059. n என்றது number of moles of electrons transferred as per the stoichiometric of reaction. Number of moles of electrons transferred is 2 log. ஓகே, ரைட் சைடுல என்ன இருக்குதுன்னா Cl minus இருக்குது. அந்த அயானுடைய கான்சன்ட்ரேஷனை எழுதிக்கிறேன். இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் பவர்ல எழுதிக்கிறேன். லெஃப்ட் சைடுல Cl2 இருக்குது, அது வந்து கேஸ், அதை இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர்ல எடுத்துக்கிறேன். இது இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர்ல எடுத்தாச்சு. இதுதான் Nernst equation for chlorine electrode. இப்போ இந்த கான்சன்ட்ரேஷன் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இத எந்த யூனிட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, மோலாரிட்டில சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நல்லா கவனிச்சு வச்சுக்கோங்க, இத அட்மாஸ்பியர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓகே, பார் போயிடாதீங்க, இத அட்மாஸ்பியர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. இத மோலாரிட்டில சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. இதனுடைய வேல்யூ டேபிள்ல சொல்லிருப்பாங்க, அந்த டேபிள்ல இருந்து இத வோல்டேஜ் கொடுத்திருப்பாங்க, இந்த வோல்டேஜை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, இதனுடைய இந்த வோல்டேஜ் கிடைக்கும். நல்லா கவனிச்சுக்கணுங்க. இந்த யூனிட்டும் வேற வேற மாதிரி இருக்குது, எப்படி கேன்சல் ஆகும் அன்றதை மட்டும் செய்யக்கூடாது. இத மோலாரிட்டில தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், இத அட்மாஸ்பியர்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் இதனுடைய யூனிட் வந்து வோல்டேஜ், வோல்ட். இந்த யூனிட்டை மாத்திராதீங்க, இத மோலாரிட்டியை விட்டு வேற யூனிட்டை போட்டுறாதீங்க, இதனுடைய அட்மாஸ்பியரை விட்டு வேற யூனிட்டை போட்டுறாதீங்க. இப்படிதான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இப்போ இதுக்கு என்ன யூனிட் வரும்னா வோல்ட் வரும், இதனுடைய யூனிட் வோல்ட். ஓகேவா? அப்போ Nernst equationல கேஸ்னுடைய பிரஷர், கேஸ என்ன பண்ணனும்னா இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரஷர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர்ல தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். கான்சன்ட்ரேஷனை எதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும்னா மோலாரிட்டில மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும், மோல் பர் லிட்டர்ல மட்டும் தான் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இந்த E நாட்டை வோல்ட்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம், அப்போ இந்த E வந்து வோல்ட்ல கிடைக்கும் என்று நம்ம சொல்லலாம். சரி, இப்போ நான் ஒரு எலக்ட்ரோடு இப்படி எடுத்துக்கிறேன். நான் ஒரு எலக்ட்ரோடு இப்படி எடுத்துக்கிறேன். இது ஒரு எலக்ட்ரோடு. இந்த எலக்ட்ரோட்ல மெட்டல் அயான்ஸ் மட்டும் தான் இருக்குது. இந்த பக்கம் மெட்டல் அயன், இந்த பக்கம் மெட்டல் அயன், ரெண்டு பக்கமும் மெட்டல் அயன். இதை வந்து நான் என்னன்னு சொல்றேன், ரிடாக்ஸ் எலக்ட்ரோட்னு நான் சொல்றேன். சரியா? இந்த எலக்ட்ரோடு வேணும்னா என்ன பண்றீங்கன்னா Fe3 plus aqueous எடுத்துக்கோங்க, Fe2 plus aqueous எடுத்துக்கோங்க. ஒரே வெசல்ல பிளாட்டினம் ராடை டிப் பண்ணிடுங்க. இந்த எலக்ட்ரோடு கிடைச்சது. சரியா? இந்த எலக்ட்ரோடுக்கு பொட்டன்ஷியல் நான் சொல்ல போறேன். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேணும், அதனால Fe3 plus bar Fe2 plus எழுதுகிறேன். equal to standard potential வேணும். standard potential நான் Fe3 plus bar Fe2 plus எழுதிக்கிறேன். minus 0.059 by n. n என்றது 1 mole of electron. log right side ல இருக்கிறத நியூமரேட்டர்ல எழுதிக்கிறேன், Fe2 plus concentration. left side ல இருக்கிறத denominatorல எழுதிக்கிறேன், Fe3 plus concentration. இது ஓகேவா? எப்படி Nernst equation எழுதிருக்கேன் பாத்தீங்களா இந்த எலக்ட்ரோடுக்கு? சரிங்களா? இப்போ இன்னொரு எலக்ட்ரோடு எடுத்துக்கிறேன். இங்க நான்